இயேசுவினுடைய பொது பணி, மக்களுக்கான வாழ்வு மிகவும் சுறுசுறுப்பாகி கொண்டிருக்கிறது. பல இடங்களிலிருந்து மக்கள் அவரை காண வருகிறார்கள். அவர் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள், புதுமைகளை பார்க்கிறார்கள், அவர் போதனையை கேட்கிறார்கள். இது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர் தங்களது அதிகாரம், பலம் இதெல்லாம் இழந்து விடுவோமோ என்று பயந்து இயேசுவுக்கு எதிராகவும் கிளம்புகிறார்கள். சதித்திட்டமும் ஆரம்பித்து விட்டது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்க, போதிக்க, புதுமைகள் செய்ய, சீடர்களுக்கு கற்பித்து அவர்களை எதிர்கால வாழ்வுக்கு தயாரிக்க என்று இயேசு திட்டமிட்டு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். நம்முடைய வாழ்வும் முடிவில்லா வாழ்வுக்கு ஒரு பயணம். அந்த முடிவில்லா வாழ்வு புனிதத்தை அடையக்கூடிய பயணம். இயேசு எருசலேமை நோக்கி, பாடுகளை நோக்கி பயணிக்கின்ற பொழுது பல்வேறு செயல்கள், பல்வேறு மனிதர்களை தயாரித்தல், பல புதுமைகள், போதனைகள் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் ஒதுக்கி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பது போல, நாமும் நம்முடைய வேலை, நம்முடைய ஜெபம், இறை உறவு, பிறரோடு நல்வுறவு என்று எல்லாவற்றிலும் அந்த முழுமையை, தூய்மையை, புனிதத்தை கண்டு முடிவில்லா வாழ்வை நோக்கி பயணிப்போம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.